நாங்க நேஷனல் ஹைவேஸ் ஓட வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் விங்கோட அண்ட் என்டிபிசி அவங்க என்டிபிசி நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷனோடையும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடையும் we have been having a lot of discussions on research and development. அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்னன்னா பெரிய ஹைவேஸ்ல வந்து we are requesting them for a drone corridor. ஏன்னா ஒரு ட்ரோன் பறக்கும் போது முன்னாடியோ வயர்ஸ் எல்லாம் இல்லாம இருந்து அது ஒரு காரிடார் மாதிரி ஒரு சென்டர்ல செடி மரம் செடி எல்லாம் வச்சு டிவைடர் இருக்கு இல்லையா, அந்த காரிடார் எங்களுக்கு கொடுத்தா கூட அவுட் ஆஃப் சைட் ட்ரோன்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ். நான் இங்கிருந்து அப் டு 249 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இங்கிருந்தே ஒரு ட்ரோனை ஆபரேட் பண்ணலாம். அந்த ட்ரோனை நான் ஆபரேட் பண்ணேன்னா ஐ வில் பி ஏபிள் டு ரீச் பெங்களூர் ஆன் அவுட் ஆஃப் சைட். ஸோ அவுட் ஆஃப் சைட்லயே டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா நடுவில் எந்த ஹிட்ரின்ஸும் இல்லாத ஒரு லெட்ஸ் நம்ம பிளைட்ஸ் எல்லாம் பறக்கும் போது எப்படி அவுட் ஆஃப் சைட்ல நம்ம இங்கிருந்தே ஆபரேட் பண்றோமோ, பிகாஸ் ட்ரோன்ஸ்க்கு வந்து பைலட் இருக்க மாட்டான் அந்த ட்ரோன்ல. So we have to have a corridor without any disturbance. So we have been talking to NHA for that corridor so that it can help to transport of goods, transport of medical equipments, transport of medical services, medicine, everything. And in the future it can also serve as a corridor to transport humans. இது ட்ரெயினுக்கு ஒரு எப்படி ஒரு ட்ராக் போடுறோமோ அந்த மாதிரி ஒரு காரிடார். சார் இப்ப இருக்கிற டெக்னாலஜில 20 கிலோஸ் வரைக்கும் கொண்டு போற டெக்னாலஜி இருக்கு சார். அண்ட் there are drones which can cover up to 249 kilometers. So but those drones are pretty expensive. It is all about 3.5 crores to 4 crores each equipment. So அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இங்க எவ்வளவு நம்மளால மேனுஃபேக்சர் பண்ண முடியுதுங்கிறது டிஸ்கஸ் பண்ணிட்டு then we have to bring down the cost. It's all in the nasal stages of this industry is in the nasal stages. It is the number. இப்ப நான் ஒரு ட்ரெயின்ல கொண்டு போறேன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளவு வாடி நான் கொண்டு போறேங்கிறது தான் காஸ்ட். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ரோசஸ் ஆர் எனி கன்சியூமபிள்ஸ் இன்னில இருந்து அன்னைக்கே போனோங்கிறது. As I told you, everything is in the research stage, but this is a growing industry. It will definitely grow. இங்கிருந்து 45 மினிட்ஸ்ல போலாம் 250 கிலோமீட்டர்ஸ். கண்டிப்பா இப்போ ஆட்டோமொபைல் ஒரு மெக்கானிக்கல்ல இருந்து எப்படி ஆட்டோமொபைல் வந்ததோ அதே மாதிரி இந்த ட்ரோன்ஸ் டெக்னாலஜி இப்போ ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜின்னு எம்இ இருக்குது. ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜில இருந்து ட்ரோன்ஸுக்கு தனியா ஒரு டெக்னாலஜி வந்தாச்சுன்னா அதுக்கு ரிக்வயர்மெண்ட் நிறைய இருக்கும். என்ன ட்ரோன்ஸ் யூசேஜ் வந்து பினாமினலா மல்டி ஃப்ளோட் செவரல் ஃபோல்டு இன்க்ரீஸ் ஆக போகுது இந்த கம்மிங் இயர்ஸ்ல. அப்ப அதுக்கு தக்க மேன் பவர் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப் பண்ண வேண்டியது யூனிவர்சிட்டியோட கடமை.